அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு உச்ச புதன் எழுதிய தலைவிதியாக எவையெல்லாம் அமைய போகின்றன, வீடு தேடி வரும் பணம் என்று சொல்லக்கூடிய வகையில் மேசராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை நிலை உயரும் தருணமாக எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன, உயர இருக்கும் வாழ்க்கை நிலை என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது 3 மற்றும் 6ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் 6ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுவதோடு மட்டுமல்ல, அங்கு உச்சமும் பெறுகிறாருங்க. காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடிய கிரகமாகவும் 3 மற்றும் 6ஆம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு சமகிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கிறார். அவர் இந்த வேளையில் ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6இல் ஆட்சி பலம் பெறுவதோடு மட்டுமல்லாது அங்கு உச்சமும் பெறுகிறாருங்க. எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக அதிரடியான வாய்ப்புகளும் விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களது வீடு தேடி வரும் பணம் என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார நிலை உயரக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் உச்சம் பெறக்கூடிய புதன். எனவே இந்த வேளையை சரியாக பயன்படுத்தி கொண்டால் உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள், நெருக்கடிகள் போன்றவை விலகுவதோடு எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்க இருக்கிறது. ஏனென்றால் பொதுவாகவே வித்யாகாரகரான புதன் ஆட்சி பலம் பெற்றாலும் அது மட்டுமல்லாது உச்சம் பெற்றாலும் மிக சிறப்பான வாய்ப்புகளை அள்ளி கொடுப்பார். ஏனென்றால் இயற்கை சுபகிரகமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் ராசிக்கு சகாயமானவராக இருக்கிறார். அது மட்டுமல்லாது சுபத்துவ பாதையில் வலம் வரும்போது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மதிநுட்பத்தை நன்கு பயன்படுத்தக்கூடிய ஆற்றலை கொடுப்பாருங்க. எனவே எவ்வளவு பெரிய சிக்கல், சிரமம் என்று காரியங்கள் ஏற்பட்டாலும் கூட அவற்றை தவிடுபடியாக்கி மிக சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அந்த வகையில் பார்க்கும்போது தற்போது 6ஆம் இடத்தில் உச்சமும் ஆட்சி பலமும் பெற்றிருக்கிறார். எனவே பணம் வீடு தேடி வரும் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் நிச்சயமாக நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல ஒப்பந்தங்கள், நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல வாய்ப்புகள், கலைத்துறை, அரசியல் துறை என அனைத்து வகையான பணிகளிலும் உங்களது வீடு தேடி வரும் தருணமாக இந்த வேலையை மாற்றி கொடுக்க போகிறாருங்க. எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய வகையிலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல காரியங்களை இந்த தருணத்தில் தடையில்லாமல் செய்து முடிப்பதற்கான சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். 6ஆம் இடம் வலுப்பெறுவதால் ஆரோக்கிய தொல்லைகள் சற்று கட்டுக்குள் இருக்கும். ஏனென்றால் 6இல் ஆட்சி பலமும் உச்ச பலமும் பெற்றிருக்கக்கூடிய புதன் விரயஸ்தானமாகிய 12ஐ வலுவாக பார்க்கிறார். இயற்கை சுபகிரகமாக இருக்கக்கூடிய புதன் உச்சம் பெற்றிருப்பதால் 6ஆம் இடத்தில் இருந்து விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தை வலுவாக பார்ப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வருவதோடு சுப விரயங்களை அதிகரிக்கக்கூடிய சந்தர்ப்பமாக இந்த வேலை பார்க்கப்படுகிறது. கடன் வாங்க வேண்டிய சூழல் ஏற்பட்ட நிலையில் கடனை தவிர்ப்பதற்கான நல்ல ஒரு சந்தர்ப்பமும் கிடைக்கிறது. உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்கவில்லை என்று ஆதங்கப்பட்ட சூழலில் உறுதியாகவே உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலனை நிச்சயமாக இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் வீடு தேடி வரும் பணம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் இந்த வேளையில் உங்களுடைய முழு திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் நிச்சயமாக வித்யாகாரகரான புதன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அதோடு மட்டுமல்லாது திடீரென பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் இந்த வேளையில் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. உதாரணமாக ஒரு கதை ஒன்றை பார்ப்போம். ஒரு நகரத்தில் ஒரு போட்டி ஒன்று அறிவிக்கப்படுகிறது. அது என்ன போட்டி என்றால், ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பில் குறிப்பிட்ட இடங்களில் மட்டுமல்ல, அந்த நிலப்பரப்பு முழுவதுமே தங்கம், வைரம் என பல பொருட்கள் புதைக்கப்பட்டிருக்கின்றன. அப்படி புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருட்களை தோண்டி எடுக்கக்கூடியதுதான் அந்த போட்டி. எவ்வளவு கடினமாக உழைக்கிறீர்களோ அவ்வளவு பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்பதுதான் இந்த போட்டியின் சாராம்சமாக பார்க்கப்படுகிறது. எனவே அந்த போட்டியில் பலர் பங்கு பெற வருகிறார்கள். அப்படி பலர் பங்கு பெற வருவதோடு மட்டுமல்லாது அவர்களுக்கான இடமானது ஒதுக்கப்படுகிறது. அப்படி ஒதுக்கப்பட்டவுடன் அவர்கள் அந்த இடத்தை தோண்டுவதற்கான உபகரணங்களுடன் ரெடியாக இருக்கிறார்கள். போட்டி ஆரம்பித்தவுடன் சில அடி தோண்டியவுடனே அவர்களுக்கான தங்கம் கிடைத்தது. அப்படி கிடைத்தவுடன் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அதை எடுத்துக்கொண்டு செல்கின்றனர். அப்படி செல்லும் போது அவர்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சி வெளிப்படுகிறது. இதை பார்த்து தங்கம் கிடைக்காதவர்கள் சற்று மனப்பான்மையை அடைகிறார்கள். அதோடு மட்டுமல்லாது சரி, தங்கம் அடியில் இருக்கும் என்று நோண்ட ஆரம்பிக்கிறார்கள். சிலர் குறிப்பிட்ட 5 அடி 6 அடி தோண்டியதற்கு பிறகு
சிலருக்கு அங்கு தங்கம் கிடைத்து விடுகிறது. எனவே பலர் அந்த போட்டியில் பரிசுகளை, அந்த தங்க புதையலை எடுத்துக்கொண்டு சென்று விடுகிறார்கள். ஆனால் இன்னும் சிலருக்கு கிடைக்கவே இல்லை. அவர்கள் 10, 11 அடி என பல அடிகளை தோண்டினாலும் அவர்களுக்கு ஒன்றுமே கிடைக்கவில்லை. அப்படி இருக்கும்போது அந்த சூழலில் அவர்கள் மனம் உடைந்து போகிறார்கள். சிலர் விடாமுயற்சியுடன் தோண்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த போட்டியில் எனக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை என்று மன விரக்தியுடன் இங்கிருந்து ஒரு சிலர் கிளம்புகிறார்கள். ஆனால் அந்த போட்டியில் பங்கு பெற்ற முதலிலே தங்கம் கிடைத்த ஒரு நபர் போட்டியினுடைய அறிவிப்பை நன்கு யோசித்து பார்க்கிறார். அதாவது உங்களுடைய உழைப்பு எவ்வளவு இருக்கிறதோ அதற்கு ஏற்ற வகையில் மிக பெரிய அளவில் உங்களுக்கு பலன் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கும். அதை சிந்தித்து பார்த்த அந்த நபர் உடனடியாக அந்த குழியை விட்டு வெளியே சென்றவர்களின் குழியில் இறங்கி தோண்ட ஆரம்பிக்கிறாருங்க. அப்படி அவர் தோண்டும் போது சிறு அடியிலேயே 2-3 அடியிலேயே அந்த தங்க புதையலானது மிக பெரிய பெட்டியில் கிடைக்கிறது. உண்மையில் பார்க்க போனால் அந்த நபர் ஏற்கனவே 10-15 அடிக்கு மேல் தோன்றிவிட்டார். ஆனால் இவர் போய் 1 அடி 2 அடி தான் தோன்றியிருப்பார். அவருக்கு மிக பெரிய அளவிலான புதையல் கிடைக்கிறது. இதில் உண்மையில் அதிர்ஷ்டசாலி யார் என்று பார்த்தால் நிச்சயமாக அந்த 2வதாக நோண்டிய நபர்தான். ஏனென்றால் அவர்தான் இந்த புதையலை வெளிக்கொண்டு வருகிறார். எனவே அவருக்கு தான் அந்த புதையல் என்று அரசும் போட்டி நடத்தக்கூடிய ராஜாவும் அறிவித்து விடுகிறார். எனவே இந்த போட்டியில் பல மடங்கு செல்வத்தை பெற்று மகிழ்ச்சியுடன் செல்கிறாருங்க. இது போன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் பல நேரங்களில் கடுமையாக உழைத்திருப்போம். ஆனால் கடுமையாக உழைத்திருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய சில நுட்பமான விஷயங்களை நாம் மறந்து விடுகிறோம். அதனால் நமது மனம் சோர்வடைவது மட்டுமல்லாது இந்த செயலை செய்ய வேண்டாம் என்று எண்ணி அந்த செயலை அப்படியே விட்டு சென்று விடுகிறோம். ஆனால் அதன் பலனை மற்றொருவர் அடைந்து கொள்கிறார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் இந்த வேளையில் புதன் உச்சம் பெறுவதால் உறுதியாகவே அனைத்து மேசராசிக்காரர்களுக்குமே நல்ல வாய்ப்பு. உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில், வீடு தேடி வரும் பணம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உண்டு. எனவே சரியாக இந்த தருணத்தை நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். புதன் உச்சம் பெற்றிருப்பதால் பல்வேறு வகையான கடன் சார்ந்த தொல்லைகள், ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்டவை விலகுவதோடு திடீர் பொறுப்புகளில் மாற்றம் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கும். இந்த வேளையில் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் வருவாய் இல்லை என்று ஆதங்கப்பட்டு கொண்டிருந்த மேசராசிக்காரர்களுக்கு வருவாய் உயர்வதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை புதன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. சரியாக அதை கணித்து புரிந்து கொண்டாலே போதும். சில நேரங்களில் வருவாய் கிடைப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தாலும் கூட அதை தவற விட்டு விடுகிறோம் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இந்த வேளையில் சரியாக பற்றி கொண்டால் குடும்ப வருமானம் உயரும். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல வாய்ப்புகள் ரெட்டிப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் குடும்பம் சார்ந்த பணிகளில் உண்டு. பிரபலமான புனித ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இந்த வேளையில் கிடைக்கிறது. அனுகூலமாக தசாபுத்திகள் இருப்பின் இந்த தருணத்தில் உங்களது மனதிற்கு இனிய பல காரியங்களை மிக விரைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் அபரிவிதமாக மேசராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கிறது. தடை தாமதம் என்று இருக்கக்கூடிய நிகழ்வுகளில் மிகவும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்பை இந்த தருணம் உங்களுக்கு உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளில் புதன் உச்சம் பெற்றிருப்பதால் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு. ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட அற்புதமான வாய்ப்புகள் புதனின் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் உயரும் வாழ்க்கை நிலை என்று சொல்லக்கூடிய வகையில் அமைய போகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் பங்குதாரர்கள், வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். கலைத்துறை சார்ந்த பணிகளில் பெரிய அளவிலான ஒப்பந்தங்களை மேற்கொள்வதோடு பொருளாதார நிலையை சீர் செய்து கொள்வதற்கான நல்ல வாய்ப்பு உண்டு. அரசியல் சதுரங்கத்தில் மிக நுட்பமாக அறிவாற்றலை பயன்படுத்தக்கூடிய அற்புதமான வாய்ப்பு மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. மாணவர்களின் கல்வியில் மிகப்பெரிய அளவில் வியக்கத்தக்க வகையில் சிறப்பான முன்னேற்றம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிதாக நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய அதிர்ஷ்ட யோகம் உறுதியாக உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் இந்த வேளையில் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே உச்சம் பெற்ற புதன் எழுதும் தலைவிதி என்பது மேசராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதோடு அதிரடியான வளர்ச்சிக்கு அடித்தளமிடக்கூடிய சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே வேண்டாம்.